சொல்லுவாளே, இது ஒன்று சொல்லுவாளே, அவள் அப்பத்தான்றாங்க. அவங்க எதுக்கு அப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரில. கானா வினோத் வந்து விக்கல்ஸ்க்கு டஃப் கொடுக்குறாரு. ஆக்சுவலி திவ்யா கணேஷ் வந்து ரொம்ப போல்டாக விளையாடுறாங்க. திவ்யா கணேஷ் நல்லா போல்டாக இருக்காங்க. என்ன நடக்குதோ அதை அவங்க சொல்கிறாங்க. கானா வினோத் ஆக்சுவலாக ரெப்ரசன்ட் பண்ணி அவர் பயங்கரமாக அடிக்கிறாரு. அவர் வந்து அவரோட ஸ்டாண்டில் கரெக்டாக இருக்கிறாரு. அது விஜய் சேதுபதியே வந்து என்ன தான் சொன்னாலும் இல்லை, நான் வந்து திவ்யா கணேஷ் ஓகே ஃபைனல்ஸ் வரைக்கும் போவாங்கன்னு நினைக்கிறேன். திவ்யா கேம் பிளே நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் அவங்களும் கொஞ்சம் ஓவராக அண்ணா இருக்க வரையும் நல்லா போகுது. கானா வினோத் அண்ணா, ஏன்னா அவர் கொஞ்சம் ஜாலியாக இருப்பார், சிரிக்க வைப்பார் எல்லாரையும். கானா வினோத் என்டர்டைனராகவும் இருக்கான், கேம்லேயும் நல்லா இருக்கான். புரியுது, அது வந்து ஒரு என்டர்டைனர் தானே. அதுக்கெலாம் ஒன்றும் பண்ண முடியாது. திவ்யா நல்ல பிளேயர் தான். ஓகே, குட் பிளேயர், சூப்பராக இருக்குது ரொம்ப. அதான் இப்போ சால்வ் ஆயிடுச்சு. ஷோ முன்னாடி இருக்கிற சீசனை விட இந்த வாட்டி ஷோ வந்து அவ்வளோ பீக்கில் இல்லை. ஆக்சுவலி திவ்யா கணேஷ் வந்து ரொம்ப போல்டாக விளையாடுறாங்க. மேபி டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ண சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக கேர்ள்ஸுக்கு டஃப்பாக இருப்பான். சுபி மேபி அவள் வந்து அந்த கம்யூனிட்டியை பேஸ் பண்ணி விளையாடுறதுனால அது அப்படியே அவளை கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் சான்ஸ் இல்லை, கண்டிப்பாக சான்ஸ் இல்லை. கானா வினோத் வந்து விக்கல்ஸ்க்கு டஃப் கொடுக்குறாரு டைட்டில் வின் பண்ணுறதுக்கு. அவர் என்னன்னா கொஞ்சம் கோவம் டக்குன்னு கோவப்படுறாரு. அதை லைட்டாக கம்மி பண்ணாருன்னா இந்த சைடு விக்கல் விக்ரம், இந்த சைடு வந்து கானா வினோத்தில் யாராச்சும் ஒரு கையை மேலே தூக்க நிறைய சான்ஸ் இருக்குது. திவ்யா கணேஷ் நல்லா போல்டாக இருக்காங்க. என்ன நடக்குதோ அதை அவங்க சொல்கிறாங்க. மேபி ஒன் ஆஃப் த ஃபைனலிஸ்ட் வரலாம் பை சான்சஸ். லாஸ்ட் எபிசோட் சொல்ல முடிஞ்சுது, முத்துக்குமரன் தான் டைட்டில் வின்னர், ஓட்லேருந்து எல்லாமே. இந்த வாட்டி யார் போவாங்கன்னு தெரியல, கணிக்க முடியல. ஆனால் விக்கல்ஸ்க்கு அதுக்கு நல்லா ஆளுன்னு நல்லா தெரியுது. ஆமாம், அது ஆக்சுவலாக உண்மைதான். அவள் ஏன்னா மெடிசன் கொடுத்தாச்சு, ஏன் ஒரு பால் இருந்தால் தான் டீ குடிப்பாளா? எத்தனோ நாள் டீ இல்லாமல் அது ஒரு ப்ளே. ஏன்னா கனி உள்ளே போகல, அதனால் இவங்க வந்து நம்ம இருக்கணும், நம்ம பண்ணணும். ஏன்னா அவங்க ஜெயிலுக்குள்ளே நிறைய பேசிக்கிட்டாங்க அந்த காசிப்ஸ்லாம். ஸோ அது ஆக்டிங் தான், ஸ்கிரிப்ட் மாதிரி அவங்க ரோல் ப்ளே பண்ணாங்க. கனி ஆக்சுவலாக ஃபைனலிஸ்ட்க்கு போகிறதுக்கு டவுட். ஏன்னா அந்த கேம்ஸ் எல்லாம் வரும்போது அவங்க ஹாஷாக விளையாட மாட்டாங்க. டாப் 7, 8க்கு வரும்போது நிறைய ஃபிசிக்கல் கேம்ஸ் தான் இருக்கும். கனி அப்போ போக மாட்டாங்க அவங்க. கானா வினோத் ஆக்சுவலாக ரெப்ரசன்ட் பண்ணி அவர் பயங்கரமாக அடிக்கிறாரு. பட் இதே பிளேலே இருந்தாருன்னா அவரோட நேம் ரொம்ப ஸ்பாயில் ஆகும். இந்த வாரம்லாம் ரொம்ப கோவப்படுறாரு, வார்த்தைகளை பேசுகிறாரு. என்னதான் கேப்டன் ஆனாலும் எகிரி குச்சி போய் என்னென்னோ பேசுகிறார். அது ரொம்ப நாள் நிற்காது. அவர் கேம் நல்லா விளையாடுறாரு, வார்த்தைகள் நிறைய விடுறாரு. இப்போ ரொம்ப ஆட்டிடியூட் வருது அவருக்குள்ள. கானா வினோத் நல்லா கவுண்டர் கொடுக்குறாரு. அதனால் அவர் இருந்தால் தான் அந்த பிக் பாஸ் வீடே கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. அவர் இல்லைன்னா வீடு வந்து நாஸ்தி ஆகிடும். நல்லா இருக்குது, நல்லா பண்ணுறாரு. அவர் வந்து அவரோட ஸ்டாண்டில் கரெக்டாக இருக்கிறாரு. அது விஜய் சேதுபதியே வந்து என்ன தான் சொன்னாலும் இல்லை, நான் வந்து இப்படி தான், அதனால் நான் அப்படியே இருக்கிறாரு. அதனால் பிடிச்சிருக்கு. திவ்யா கணேஷ் ஓகே ஃபைனல்ஸ் வரைக்கும் போவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஓரளவுக்கு எங்கே பேசணும் எங்கே பேசக்கூடாது அந்த தெளிவு வந்துட்டாங்க. ஸோ அதனால் அவங்க பண்ணுறாங்க. நல்லா ப்ளே பண்ணுறாங்க. கொஞ்சம் அதான் எங்கே பேசணும் எங்கே பேசக்கூடாதுன்னு அவங்களுக்கு இப்போ தெரிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு எங்கே பேசணும் எல்லா இடத்துலையும் கத்திக்கிட்டே இருப்பாங்க. இப்போ ஓரளவுக்கு எங்கே பேசணும்னு தெரிஞ்சிச்சு. அதனால் நல்லா ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. அது நல்லா இருக்குது, அந்த கான்செப்ட் நல்லா இருக்குது. 2 பேருக்கும் இப்போ ஒரு கெமிஸ்ட்ரி நல்லா போயிட்டுருக்கு. மாட்டேன்றாங்க. திவ்யா ஓகே தான். திவ்யா கேம் பிளே நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் அவங்களும் கொஞ்சம் ஓவராக அவங்க ரொம்ப பேசியே முடிச்சிடுறாங்க. கேம் விளையாடுற மாதிரி தெரியல, அவங்களுக்கு பேச்சு தான் அதிகமாக இருக்குது. அவர் பீக்குங்க, அவரும் ஒரு ஆப்ஷன் தான். அவருக்கும் நிறைய இது இருக்குது. கானா வினோத் எங்கள் ஏரியா. ஆமாம், நாங்கள் நார்த் சென்னை தான். பட் ஆனால் கானா ஏரியா, கானா வினோத் ப்ளஸ் இந்த விக்கல்ஸ் விக்ரம் 2 பேர் தான் என்னோட ஃபேவரெட்டு. எனக்கு என்னவோ இந்த வாட்டர் மெலன் ஸ்டார் இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கலாம். ஏன்னா இவங்க 2 பேர் காம்போ வேறு லெவலு.
பட் ஆனால் கொஞ்ச நேரம் இருக்கும். புரியல. அந்த மாதிரி இருந்திருக்கு. பட் ஆனால் 2 பேரும் நல்ல காம்போ. இன்னும் கொஞ்சம் எபிசோட் போயிருக்கலாம் அவங்க 2 பேர். திவ்யா தான் கத்திட்டே இருக்காளே. அவ பாட்டு சவுண்டு கொடுத்தாலே கத்துறாங்க. பரவாயில்ல, ஆனால் இப்போ பரவாயில்ல. ஃபஸ்ட்டு தான் ரொம்ப இதுவாக இருந்தது, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, மிங்கிள் ஆகுறாங்க. அரோராலாம் பிடிக்கவே பிடிக்காது. அவன் எதுக்கு தான் இருக்கானே தெரியல. இப்போ தான் ஏதோ பண்ணுறாங்க, மற்றபடிலாம் அவ்வளோலாம் இதுவாக. சபரிலாம் பரவாயில்ல, கனி மேம் கூட பரவாயில்ல. சபரிலாம் அவர் நல்ல இது, அவர் செம்ம இது. அவராலதே அந்த ஷோவே பார்க்க ஆரம்பித்தேன். அவர் நல்லா பண்ணுறாங்க. அவர் தெரிஞ்சுதான் அவர் சொல்கிறாரு, நல்லா தான் இருக்குது. திவ்யா நல்ல பிளேயர், பட் ஆனால் அவ்வளோவா இல்லை. திவ்யா அது சொல்லுவாளே, இது ஒன்று சொல்லுவாளே, அவள் அப்பத்தான்றாங்க. அவங்க எதுக்கு அப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரில. ஸோ அவங்கள போய் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஓகே தான். அவங்களும் நல்லா தான் ஆடுறாங்க, ப்ளே பண்ணுறாங்க. அவங்க கொஞ்சம் கோவப்படுறாங்க, தாண்டி மிச்சம் நல்லா தான் பண்ணுறாங்க. அண்ணா இருக்க வரையும் நல்லா போகுது. கானா வினோத் அண்ணா. ஏன்னா அவர் கொஞ்சம் ஜாலியாக இருப்பார், சிரிக்க வைப்பார் எல்லாரையும். அப்புறம் அவர் உண்மையாக இருக்கார் எல்லாருக்கும், அதனால அவர் ஜெயிக்கும். ஆமாம். புரிதான்னாங்களே, எனக்கு அவங்களுக்கு பிடிக்கும்.